Hi students, இன்னைக்கு நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான 2 மார்க் 3 மார்க்ல அதிகமாக 3 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் டாப் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து பாருங்கள். ஸோ இட்ஸ் அ ஈஸி ஒன். இது 1 மார்க்கில் கூட இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, see example 1.13 solved problem. Consider a point charge plus q placed at the origin. ஒரு point charge, அதாவது plus q என்கிற ஒரு point charge எடுக்கிறோம். See example, அதே தான் example. See this is plus q. ஓகே, இந்த plus q என்கிற சார்ஜை வந்து ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். placed at the origin. origin வந்து எப்பவுமே என்ன லெட்டரை சொல்லுவோம் அப்படின்னா O, ரைட்? ஸோ அப்போ பிளஸ் கியூங்கிற பாயிண்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டை வந்து O அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அண்ட் another point charge minus 2q at a distance of 9 meter. அப்போ இன்னொரு பாயிண்ட் சார்ஜ், ஸோ minus 2q. ஓகே, so minus 2q. so இந்த plus q க்கும் minus 2q க்கும் இடையுள்ள distance எவ்வளவு அப்படின்னா see 9 meter. 9 meter. so this distance it is denoted by letter r. நான் r ன்னு அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது டைபோல் கிடையாது. டைபோல் அப்படின்னு எப்படி இருக்கும்? 2 equal and opposite charges, அதாவது மேக்னிடியூட் வேல்யூல ஈக்குவலா இருக்கும். இது பிளஸ் கியூ, இது மைனஸ் கியூ இருந்தாதான் அது வந்து டைபோல், எலக்ட்ரிக் டைபோல். இது டைபோல் கிடையாது. 2 டிஃபரண்ட் பாயிண்ட் சார்ஜஸ், ஒன்று Q1 Q2 வேல்யூஸ் கொடுத்துருக்கா, ஒன்று பிளஸ் கியூ, இன்னொன்று வந்து மைனஸ் 2q. ஸோ அதனால அந்த டைபோலுக்கு இடையே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் 2L 2A இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜென்ரலாக டிஸ்டன்ஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் சி என்ன அப்படின்னா 9 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். எங்க இருந்து? பிளஸ் கியூல இருந்து மைனஸ் 2q 9 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, டிட்டர்மைன் த பாயிண்ட் பிட்வீன் த டூ சார்ஜஸ் அட் விச் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் 0. அதாவது இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். இப்போ இந்த இடம் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட P எடுத்துக்கிறேன். சோ இந்த Pங்கிற பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V = 0. எப்படி அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? அப்ப V வந்து 0 னு சொல்லிட்டா. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். சோ அதனால இது என்ன பண்றேன் அப்படின்னா இத x னோ ரிமைனிங் இருக்கிறது, ரிமைனிங்னா இவ்வளோ, கரெக்டா? சோ அப்ப xங்கிறது இதுல இருந்து இது வரைக்கும் x இங்க போட்டுக்கலாம் x. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னா see total r, இது x. அப்ப r ல x மைனஸ் பண்ணா மீதி என்னது? r மைனஸ் x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ், x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா பிளஸ் q ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் 0 ன்னு சொல்லலாம். அல்லது r மைனஸ் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா மைனஸ் 2q ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று கால்குலேட் பண்ணோம். எக்ஸ் தான் நமக்கு சிம்பிள். ஓகேவா? ஸோ எனிவே, ஸோ அப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். சி சொல்யூஷன். ஸோ அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள், அக்கார்டிங் டு என்ன பிரின்சிபிள்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் என்ன சொல்லுது? total electric potential at a point. example பாருங்க, நிறைய சார்ஜஸ் இருக்கு. ஒன்னு Q, Q1, Q2, இப்படி Q3. ஒவ்வொரு சார்ஜாலையும் இந்த given சார்ஜ் மேல என்ன பண்ணோம்? ஒரு பொட்டன்ஷியல் ஆக்ட் பண்ணோம் இல்லையா? V1, V2, V3. அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல்ங்கிறது V1 plus V2 plus V3. அப்ப total potential is equal to sum of the individual or sum of the electric potentials of the individual charges acting on it. அந்த சார்ஜ் அந்த given charge மேல ஆக்ட் பண்ணக்கூடிய மற்ற சார்ஜஸால ஆக்ட் ஆன
பொட்டன்ஷியல்ஸோட அடிஷன் டோட்டலுக்கு ஈக்குவல் தான் என்னது டோட்டல் பொட்டன்ஷியல் இதெல்லாம் சேர்ந்தாதான் இது அப்படிங்கறத சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சோ அப்ப sum of the electric potentials of the individual charges okay so இது நமக்கு தேவையில்லை anyway நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன அப்படினா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான் டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா due to a point charge so அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் V is equal to 1 by 4 pi epsilon naught into q by r rங்கிறது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பாயிண்ட் ஓகேவா சோ அதை யூஸ் பண்ணிப்போம் இந்த r கிடையாது rங்கிறது ரெண்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படினு சொல்லியிருக்கோம் ஓகே anyway சோ இந்த p ங்கற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிட்டு p ங்கற பாயிண்ட்ல என்ன இருக்கும் ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கும் இல்லையா சோ இத நம்ம டிஸ்கஸ் பண்ணனும்னா சிம்பிளா முடிச்சிரோம் ஓகே anyway see சோ என்ன கண்டிஷன் சொல்லிட்டேனா இந்த பாயிண்ட்ல டோட்டல் பொட்டன்ஷியல் 0 due to the first charge இருக்கலாம் second charge இருக்கலாம் இல்ல first இது எழுதுறோம் the electric potential எங்க at p யாரால due to plus q is v1 first charge இல்லையா அதான் ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught into plus q ரெண்டுமே ஒண்ணுதான் q by distance நம்ம இதான சூஸ் பண்றோம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இங்க என்ன இருக்கு x இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஓகேவா சோ அடுத்து அதே மாதிரி அப்ப இதுல இருந்து p ங்கற பாயிண்ட் ஆக்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் v1 -2q ல இருந்து ஆக்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் v2 ஓகேவா சோ அப்ப எழுதுவோம் the electric potential எங்க at the point p இங்க இல்ல யாரால due to -2q or by -2q so என்ன ஃபார்முலா இதேதான் v2 equal to 1 by 4 pi epsilon naught into general formula q by r q ங்கறது என்னது -2q அப்ப மைனஸ் முன்னாடி போட்டுப்போம் 2q by distance இங்க r இருக்குல டிஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம சூஸ் பண்ண பாயிண்ட் p க்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் that is r minus x இது equation number 2 இல்லையா so according to superposition principle என்னது total potential v total equal to sum of the electric potential of the individual charges அப்ப இந்த சார்ஜ்ல ஆக்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலுக்கும் இந்த சார்ஜ்ல இங்க ஆக்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலுக்குள்ள டோட்டல் தான் இது டோட்டல் பொட்டன்ஷியல் அப்ப v1 plus v2 இல்ல இங்க எழுதிக்கலாம் by என்ன பிரின்சிபல் superposition principle okay so v total is equal to v1 இங்க இருக்கு v2 இங்க இருக்கு ரெண்டுல எது காமனா இருக்குன்னா 1 by 4 pi இல்ல எழுது ஒண்ணு இல்ல 1 by 4 pi epsilon naught into q by x இல்ல இதையும் பிளஸ் பண்ணனும் இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் into plus minus 1 into 2q 2q எல்லாம் இப்படி எழுதிடுவோம் 1 by 4 pi epsilon naught into 2q by r minus x so இந்த ரெண்டு பொட்டன்ஷியலை ஆட் பண்ணும்போது அவ என்ன சொல்றான் total potential at the point p equal to 0 அப்படி நான் சொல்றான் அந்த क्वेश्चनல சொல்லி இருக்கான் அப்ப ரெண்டு ஆட் பண்ணா total potential at the point p is equal to என்னது 0 சரி ஓகே சோ அப்ப இந்த மைனஸ் பார்ட் அந்த பக்கம் எடுப்போம் அப்ப என்ன வரும் 1 by 4 pi epsilon naught into q by x மைனஸ் பார்ட் ஈக்குவல் க்கு அந்த பக்கம் போச்சுனா பிளஸ் ஆயிரும் பிளஸ் 1 by 4 pi epsilon naught into 2q by r minus x so q cancel ஆயிரும் 1 by 4 pi epsilon 1 by 4 pi epsilon cancel ஆயிரும் இது என்ன இருக்குன்னா cross multiplication r minus x இங்க கொண்டு வருவோம் r minus x இங்க வந்துருச்சு x இங்க போயிரும் equal to 2x இல்லையா cross multiplication so r வேல்யூ நமக்கு தெரியும் அப்ப r வேல்யூ என்னது 9 minus x equal to 2x minus x இங்க வரும்போது 9 equal to 3x so திருப்பி எழுதுவோம் 3x is equal to 9 x is equal to 9 by 3 equal to 3 meter
இது ஏன்னா வந்து டோட்டல் வேல்யூ வந்து மீட்டர்லாம் இருக்கு அப்ப நம்ம கிடைக்கிற வேல்யூ மீட்டர் அப்ப x equal to 3 மீட்டர் x ஓட வேல்யூ என்னது இந்த இதுதான x ஓட வேல்யூ 3 மீட்டர் அப்ப பிளஸ் q ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட்ல தான் பொட்டன்ஷியல் என்ன இருக்கு 0 சோ அப்ப இங்க எழுதலாம் potential electric potential V is 0 at P correct no எவ்வளவு distance at P எவ்வளவு 3 meter from plus Q so இது answer ஓகேவா so plus Q ல இருந்து 3 meter distanceல electric potential 0 இல்ல இங்க இருந்து கூட எழுதலாம் ஏன்னா R ஓட வேல்யூ 9 x ஓட வேல்யூ 3 அப்ப 9 minus 3 6 அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா 6 மீட்டர் ஓகேவா சோ இந்த மாடல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டா இங்க ஸ்கொயர் வரும் சோ அது பாத்துக்கோ ஓகேவா இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெளிவா பாத்துக்கோ ஓகே थैंक यू